எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலதி. வெல்கம் டு சமையல் கிமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அல்வா தான் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல கேரட் அல்வா ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு, அதோட மெத்தட்ஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம இன்னொரு அல்வா தான் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். வாங்க என்னன்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். நார்மலா ஒரு ரெஸ்டாரண்ட்ல எப்படி பீட்ரூட் அல்வா பண்ணுவாங்களோ அந்த மெத்தட் ஒண்ணு. அதே மாதிரி நான் யூடியூப்ல பார்க்கும்போது ஜபார் பாய் அவங்க ஒரு பீட்ரூட் அல்வா சொன்னாங்க. அந்த மெத்தட் அவர் மட்டும்தான் சொல்லி கொடுத்திருந்தாரு. மத்த யாருமே அந்த மெத்தட் செய்யவே கிடையாது யூடியூப்ல. ஸோ அந்த மெத்தடையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த 2 மெத்தடையும் நான் இன்னைக்கு கம்பேர் பண்ணி பார்க்க போறேன். வாங்க பீட்ரூட் அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பீட்ரூட்டை மண் இல்லாம கழுவிட்டு அதோட தோலை முதல்ல சீவிக்கலாம். தோல் சீவின பீட்ரூட்டை நல்லா துருவிக்கணும். சின்ன சின்னதாக வர்ற மாதிரி துருவிக்கணும். ஒரு பாத்திரத்தில் துருவின பீட்ரூட்டை போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். பீட்ரூட்டை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதில் ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்து வச்ச பீட்ரூட்டை நல்லா நெய்யில் போட்டு கலந்து விட்டுக்கலாம். ஒரு கப் பீட்ரூட்க்கு 1 கப் பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கணும். 5 மினிட்ஸ் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதில் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா சுகர் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ பீட்ரூட் அல்வா கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். நல்லா திரண்டு வந்த பிறகு 1/4 கப் கோவா சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து விட்டுட்டு நல்லா அது மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடணும். அவ்வளோதான், பீட்ரூட் அல்வா ரெடி. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். துருவன பீட்ரூட் 1 கப் சேர்த்துக்கலாம். அதை நெய்யில் நல்லா கலந்து விட்டு நல்லா வணக்கி விடணும். ஒரு கப் பீட்ரூட்க்கு 1 கப் பால் சேர்த்து நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாலில் நல்லா வேக வைக்கணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். அப்போ 1 கப் பீட்ரூட்க்கு 1/2 கப் சுகருக்கு சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். அப்படி கலக்கும்போது பீட்ரூட் அல்வா கொஞ்சம் லூஸாகி வரும். நல்லா வெந்து வந்த பிறகு அதில் ஒரு 1/4 கப் கோவா சேர்த்துக்கலாம். அதுக்கு கோவா நல்லா மெல்ட் ஆகி ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் அதை நல்லா பீட்ரூட் அல்வாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ பீட்ரூட் அல்வா ரெடி. பீட்ரூட் அல்வா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. உங்களுக்கே தெரியும் ஏன் ஒரு கலர் டிம்மா இருக்கு, ஒரு கலர் நல்லா இருக்கு, பீட்ரூட் மாதிரி இருக்கேன்னு யோசிச்சிருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி வீடியோவில் பார்த்தது தான். இந்த மெத்தட் தான் ஜபார் பாய் சொன்னது.
இது வந்து நம்ம நார்மலா எப்பயும் போல செய்யற பீட்ரூட் அல்வா. ஸோ இது ஏன் கலர் டிம்மா இருக்கிறது அப்படிங்கிறது நீங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் எந்த மெத்தட் சொன்னார் அப்படின்னா, இதுல நிறைய அழுக்குகள் இருக்கும், மண்ணு வாசனை அடிக்கும் அந்த பீட்ரூட்ல, அதனால அழுக்கெல்லாம் இருக்கும். அதனால இதை வேக வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பீட்ரூட் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து நம்ம நார்மலா வடிகட்டவே இல்லை, அப்படியே போட்டு செஞ்சதுதான் பீட்ரூட் அல்வா. அதனாலதான் இதோட கலர் அப்படியே இருக்கு. ஆனா அவங்க இந்த பீட்ரூட் கலர் வர்றதுக்காக என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா, கலர் பொடி வந்து சேர்த்திருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் அவர்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, தண்ணியை பூரா வடிகட்டிடுறீங்க, உங்களுக்கு வந்து அதுல ஒரு நியூட்ரிஷனே இருக்காது, எல்லா சத்துமே தண்ணியில போயிருமே, அப்புறம் ஏன் அந்த அல்வாவை சாப்பிடணும் அப்படின்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் வந்து என்ன பதில் சொல்லியிருந்தாருன்னா, கண்டிப்பா இதோட சத்துக்கள் போகத்தான் செய்யும். இது வந்து நம்ம சத்துக்காக சாப்பிடல, ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இந்த பீட்ரூட் அல்வாவை சாப்பிட்றோம். அதை நம்ம ரெண்டையும் டேஸ்ட் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாத்துலயும் தேடி பார்த்துட்டேன். கேரட் அல்வாவும் பிரெட் அல்வாவும் இருக்கிற பீட்ரூட் அல்வா கிடையவே கிடையாது. அப்படியே இருந்தாலும் கண்டிப்பா 70-80 rupees கண்டிப்பா ஊத்தணும் டப்பாவில் வந்து கண்டிப்பா தருவாங்க. அந்த அளவுக்கு தான் ரேட் இருக்கும். இப்ப நம்ம இந்த 2 அல்வாவையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த கேரட் அல்வா மாதிரியே தான் இந்த பால்கோவா அதெல்லாம் அதோட டேஸ்ட் சூப்பரா இருக்குது. அதே மாதிரி அந்த பீட்ரூட் ஸ்மெல் நல்லாவே இதுல தெரியுது. நம்ம இந்த பீட்ரூட் பொரியல் சாப்பிட்றப்போ ஒரு ஸ்மெல் வரும்ல, பீட்ரூட் ஸ்மெல், அந்த ஸ்மெல் அப்படியே இதுல வந்து வந்திருக்கு. சுகர் கரெக்டா இருக்கு. ஸோ இது வந்து 100% சூப்பரா வந்திருக்கு. நம்ம வந்து இந்த மெத்தட் நம்ம தண்ணி ஊற்றி வடிகட்டணும் இல்லையா, அவர் சொன்னா அழுக்கெல்லாம் போயிருந்தாரு. அதே மாதிரி பாத்திரத்தோட சைட்ல கருப்பு கருப்பா எல்லாமே ஒட்டி இருந்துச்சு. அது அழுக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம வந்து நல்லா கழுவிதான் துருவிதான் செய்யறோம். ஆனா அதுல ஏன் அழுக்கு இருக்கும் அப்படிங்கிறாருன்னு எனக்கு தெரியல. கலர் பாருங்க, டிம்மா தான் இருக்கு. அந்த பால்கோவோட டேஸ்ட் மட்டும் தான் தெரியுது, பீட்ரூட்டோட டேஸ்ட் வந்து தெரியல. பீட்ரூட் நறுக்குன்னு தனித்தனியா தெரியும்ல, அது வந்து தெரியுது. ஆனா அது என்ன சாப்பிட்றோங்கிறதா தெரிய மாட்டேங்குது. இப்ப இதுல சாப்பிட்டோம், பீட்ரூட் சாப்பிட்றோம்னு தெரிஞ்சுது. ஆனா இதுல சாப்பிடும்போது என்ன சாப்பிட்றோம்னு தெரியல. அந்த அந்த பீட்ரூட்டோட டேஸ்ட் சுத்தமா தெரியல. கலர்பொடி போட்டாதான் அது பீட்ரூட் அல்வான்னு தெரியும். கலர்பொடி போடலை அப்படின்னா இது என்ன அல்வானே கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு இந்த 2 அல்வால எது பிடிச்சிருக்கு அப்படின்னா, நம்ம அந்த வடிகட்டாம செஞ்ச அந்த பீட்ரூட்டை வச்சு செஞ்சோம் இல்லையா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கு, நல்லாலேன்னு சொல்ல முடியாது. ஆனா என்ன சாப்பிட்றோன்னே தெரியலையே. என்ன சாப்பிட்றோன்னு தெரிஞ்சாதானே அது என்ன அல்வான்னு கண்டுபிடிக்க முடியும். அதுவே தெரியலனா எதுக்கு சாப்பிட்டுட்டு, அப்புறம் அதுல இருக்கிற நியூட்ரிஷன் எல்லாமே போயிருச்சு, அப்புறம் எதுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பீட்ரூட் அல்வாவை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.